2/7/2024 முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க தெரியுமா? நினைவில் மூழ்கி உங்களுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. நேற்று ஃபுல்லாக வீட்டுக்கு போகணும்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஏன்னா முக்கியமான விஷயமே அதுதான் ஞானம். அதே மாதிரி இப்போ சொல்கிறார், வீட்டுக்கு போனால் என்ன பண்ணணும்? நினைவில் இருந்து பாவத்தை அழிக்கணும். அழிச்சா தானே போக முடியும். ஸோ அதனால் முழு கவனம் கொடுங்க, புத்தி யோகத்தில் பலன் இல்லாமல் போயிடக்கூடாதுன்ட்டு. இல்லையா? உண்மையிலே நான் பாபாவை நினச்சிட்டு இருக்கிறேன்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னா, அந்த போதை இருக்குதா, விழிப்புணர்வோடு இருக்கிறேனா, அல்லது தூங்குறேனா, கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்கன்றார். இதை தவிர வேறு எது நினைத்தாலும் உங்களுக்கு நஷ்டமே. அப்படி நஷ்டம் ஆகிடக்கூடாதுன்றதில் கவனம் கொடுங்க. கேள்வி: எந்த சூக்ஷ்மமான விகாரம் கடைசியில் உங்களுக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை ஏற்படுத்திடுது? பதில்: இந்த பேராசைன்ற விகாரம் சூக்ஷ்ம ரூபத்தில் கொஞ்சோண்டு இருந்தால் கூட, சூக்ஷ்மமாக இருந்தால் கூட, நீங்கள் அந்த பேராசையின் காரணமாக ஏதோ ஒன்றத்தை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, குழந்தை கடைசியில் அந்த பொருள் தான் ஞாபகம் வரும். நீங்கள் பரந்தாமத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் பேங்க்கில் போட்டு வச்ச காசு தான் ஞாபகம் வரும், எஃப்டி தான் ஞாபகம் வரும், அல்லது நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறீங்களோ அதான் ஞாபகம் வரும். சின்ன சின்ன விஷயம், உங்களுக்கு ஆசையாக ஒரு பொருளை ஒழிச்சு வச்சு சாப்பிட்லான்னு கூட வச்சுருப்பீங்க, அது ஞாபகம் வந்துடும். சொர்க்க ராஜ்யம், இங்கே ஒரு மாம்பழத்தை வச்சுருப்பீங்க, இதை சாப்பிடணுன்ற எண்ணத்தில் அது போயிடும். இப்போ எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களோட எதுவுமே வச்சுக்காதீங்க. ஜானகி தாதி ஒரு பைசா கூட வச்சுருக்க மாட்டாங்களாம் கையில். ஒரு தடவை தொலைஞ்சி வேற போயிட்டாங்களாம். அவங்க கூட இருக்கிறவங்க தான் காசே வச்சுருப்பாங்க. ஸோ தொலைஞ்சி போயிட்டா இவங்க கையில் காசும் கிடையாது. ஆக்சுவலாக ஜானகி தாதி ஓகே, அவங்க ஃபேமஸானவங்க, கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் சென்டரில் அந்த மாதிரி ஒரு மாதாஜி இருக்கிறாங்க. மதுபன் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்கன்னா அவங்க கையில் காசே இருக்காது. அந்த நேரம் யாராவது டிக்கெட் போட்டு அனுப்பிச்சா வருவாங்க, இல்லாட்டினா அங்கேயே இருந்துக்குவாங்க. எவ்வளோ பக்காவான ஆத்மா பாருங்கள். நீங்கள் அவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க, நான் தூய்மையாக தான் இருப்பேன், அவங்க கணவன் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, பஞ்சாயத்து கூட்டி பார்த்தாரு, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அப்பா அந்த அம்மா கிட்ட ஏதோ சக்தி இருக்குதுப்பா, அந்த அம்மாவை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த அம்மா வழிப்படியே விட்டுடுன்ட்டாங்க. அவங்க சென்டருக்கு வந்துட்டாங்க. அவங்க எப்போவுமே சிரித்த முகத்தோடவே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் மறந்து போயிடும். அந்த தூய்மையுடைய சக்தி, அந்த கள்ளங்கப்படமற்ற தன்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டர்லேயும் யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள அடிக்கடி நினச்சி பாருங்கள். இல்லையா? நாராயணனை நம்ம இப்போ பார்க்க முடியல, பிரம்மபாபாவையும் நம்ம பார்க்கல. அந்த மாதிரி ஆத்மாக்களை நினைத்து பாருங்கள். அந்த மாதிரி ஆகணும். அதுக்காக தான் ஒரு சென்டரில் அந்த மாதிரி ஒரு மகான் ஆத்மாவை குறைஞ்சபட்சம் கிச்சன் சேவையிலையாவது பாபா வச்சுருப்பார், அல்லது வந்துட்டு போகிற மாதாஜியாக கூட இருப்பாங்க. பாபா சொல்கிறார், எல்லா எண்ணங்களையும் உள்ளடக்கி ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் நிலைச்சிருக்கிற பயிற்சியை ஆழமாக தாரணை பண்ணுங்க. ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆத்மா எதுவுமே என்னதில்லை, இந்த உடம்பும் என்னதில்லை. பாருங்களேன், நம்ம பண்ணுற பயிற்சியுடைய நினைவு ஹடயோகத்தில் கூட நான் உடலும் இல்லை மனமும் இல்லை சொல்கிறாங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இது கிடையாதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் வெறும் ஆத்மா, உடம்பு கிடையாது, ஆத்மா தான் ஆத்மாதானான்றது சதா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாயா பக்கம் பக்கமாக எழுதுவாங்க. அதில் எந்த நன்மையும் இல்லை. நான் ஆத்மான்றதில் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுல தான் எல்லா நன்மையும் இருக்குது. அது ஆத்மானா நான் வெறும் ஆத்மா தான். ஆத்மானா என்ன? ஆத்மாவுக்கு பேர் இருக்குதா? ஆத்மாவுக்கு பேர் ஆத்மா தான், உடம்புக்கு தான் பேர்.
அப்போ நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறனாலே உடம்பு இல்லைன்னு தான் அர்த்தம். உடம்பே இல்லைன்னா அப்புறம் எது உங்கள் தான் இருக்கும்? எது இருந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும்ன்றார். உடம்பு நினச்சா உடலின் அத்தனை உறவுகளும் ஞாபகத்துக்கு வந்துடும் கடைசியில். ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறார், ஆத்மா அபிமானி ஆகுங்க. ஏன்னா உங்களுடைய புத்தி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்றார். உடம்பு நினைக்கிறதுனால தானே சுற்றுது. ஆத்மா நான் நினச்சா அது எங்கே சுத்த போகுது? ஆத்மாவில் கவனம் இருந்தாலே ஆனந்தமாக இருப்போம். ஸோ இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு சகோதரி தென்னை மரம், தென்னங்கன்று நடுறாங்க. அவங்க மரண தருவாய் வருது. இந்த மரத்தில் இளநி குடித்தாதான் என் உயிர் போகும்னாங்களாம். அதுதான் முதல் இளநி. ஸோ முதல் கொலை அதை இறக்கி இளநி கொடுத்து அப்போ தான் அவங்க இறக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அல்பமாக மனிதனை. அப்போ அப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நிறைய உறவுகளை வளர்க்கக்கூடாதுன்றான், உறவுகளை வளர்த்துக்காதீங்கன்றாரு. நம்ம நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், குருவி வளர்க்குறோம், மீன் வளர்க்குறோம், செடி வளர்க்குறோம். இதில் கூட உங்கள் பற்று மாட்டிக்கோன்றது தான் இங்கே உண்மையான விஷயம். ஸோ அதே மாதிரி ஊரெல்லாம் நிலத்தை வாங்கி போட்டவங்களுக்கு அந்த மண்ணை எடுத்து வாயில் வச்சா தான் உயிரே போகுமா. இப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். இப்போ புத்தி அங்கே இங்கேன்னு அலைய விட்டால் கடைசியில் உங்களை அலைய விட்டு போயிடும், போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போயிடும். அஞ்ஞான மார்க்கத்தில் மதங்களின் கதைகளை கேட்டுட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய புத்தி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள் பாபா சொல்கிறார், அந்த சத்சங்கம், கதா கலாட்சேபம், ராமாயணம், மகாபாரதம் அது சொல்லும்போது கூட உங்களுடைய புத்தி வெளியில் போகும். அதே மாதிரி இங்கே கூட பாபா எதிர உட்காந்து ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போதே குழந்தைங்களுடைய புத்தி வெளியில் சுற்றுது. அதனால்தான் தினம் தினம் ஆத்ம அபிமானியாக இருங்க, ஆத்ம அபிமானியாக உட்காருங்க. ஆத்மா கிட்ட, உடலற்ற ஆத்மா கிட்ட உடலற்ற பரமாத்மா பேசுதுன்ற உணர்வில் கவனிங்கன்ற. அங்கே பிரம்மா உடலே தெரியக்கூடாது, அந்த ஒலி என்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, இந்த ஒலி அதை கேட்டுட்டு இருக்குது. இதுதான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, அதாவது அந்த சத்சங்கம் நடத்துகிற குருமார்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறதுல கவனம் கொடுத்து தாரணை பண்ணுங்க. இது எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமான்னுவாங்க. ஒன்றுமே இருக்காது அப்படி சொல்லுவாங்க. ஸோ வேத சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆத்மாக்களுக்கு பாபா சொல்கிறாரு, நீ ஆத்மான்றதில் கவனம் செலுத்து, வெளியில் உள்ள எதுலேயும் கவனம் செலுத்தாது. ஆத்மா அபிமானியாக உட்கார் இல்லையா. உடல் இல்லாமல் ஆத்மா வருது, ஒரு பேய் உடல் இல்லாமல் வரா மாதிரி நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு உடம்பும் கிடையாது, உறவுகளும் கிடையாது, அப்போ எதை பற்றிய கவலையும் கிடையாது. நான் பாபா, பாபா சொல்கிறார், நான் கேட்குறேன். எதுக்கு கேட்குறேன்? சொர்க்கத்தில் உயர்ந்த உடலை எடுப்பதற்காக கேட்குறேன். இதுதான் மைண்டுக்குள்ளே எப்போவும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கத்தான் பாபா வந்திருக்கிறார். வேறு எந்த காலேஜ்லேயும் சிவபாபா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த மிக உயர்ந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் சுயம் பகவானே வந்து சொல்லி கொடுக்குறார். சுயம் பகவானுக்கே மாணவர்களாக நீங்கள் உட்கார்ந்துக்கிறீங்க. அந்த பரமபிதா பரமாத்மாவே வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்றதை புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு வராரு? ஞானத்தை கொடுப்பதற்காக வரார். வந்து அவர் கொடுக்குற முதல் ஞானமே தூய்மையாகுங்கள். ஏன்னா இங்கே சாரமே தூய்மை தான். தூய்மையாக இருக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. மனதில் கூட எந்த குப்பையும் விஷயம் கூட வந்துடக்கூடாது, அதுவுமே அசுத்தம்தான். ஸோ அப்போ எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். என் ஒருவனை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நின்னாலும் உட்காந்தாலும் சுத்தினாலும் என்ன பண்ணாலும் பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். முரளி எடுக்கும் பொழுதும் முரளி கேட்கும் பொழுதும் பாபா சொல்கிறாருன்னு நினைக்கும் பொழுது அந்த பாபா கிட்ட புத்தி போகுதில்ல.
ஏன்னா அந்த நினைவு இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட புத்தி வெளியில் போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மாயா இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஞாபகம் வருது. எங்கள் சென்டரில் ஒரு பிரதர் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ ஒரு மாதாஜி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. உடனே அவர் கடுப்பாய் ஏன் நீ கிளாஸ் இங்க அப்படின்ட்டார் இல்லையா. ஸோ பாபாவுடைய ஞானத்தை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே பாபா நினைவு இல்லாததுனால டக்குன்னு உடல் உணர்வு வெளிப்படுத்தி பாருங்க. இப்போ பாபா முரளி எடுக்கும்போதே இந்த நிலைமைனா மற்ற நேரம் மாயா என்ன பண்ணும், எவ்வளோ கவனமாக இருக்கணும். பாபா என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருன்றாரு, மாயா மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதோடைய வேலை அதுதான். நேற்று சொன்னார் பாருங்கள், தண்ணி மேலே கோடு போடுற மாதிரி நீங்கள் பாபாவை நினைக்கிறேன்னு சத்தியம் பண்ணுறதுன்றார். அதனால தான் தினம் தினம் எச்சரிக்கை கொடுக்குறார். யாருக்கிட்டையாவது நீங்கள் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் புரிய வைக்க வேண்டியது கடவுள் யார், அந்த கடவுள் எங்கே இருக்கிறார், துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குற வள்ளலாகிய அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ அங்கே அவரை நினைக்கணும். அது தெரியாமலே எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு தெரியாமல் நினைக்கிறாங்க. யார் கடவுள்னே தெரியாமல் ஏசப்பான்றாங்க, பிள்ளையாருன்றாங்க, முருகருன்றாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளே கருணை காட்டுங்கன்றாங்க. மனிதர்கள் ஏதோ ஒரு துக்கத்திலேருந்து காப்பாற்றப்படணும்னா உடனே அவங்க வாயிலிருந்து இந்த துக்கத்திலேருந்து என்னை விடுவீங்க கடவுளேன்னு தான் வருது. ஏன்னா துக்கமில்லாத மனிதன் யாருமே கிடையாது. அந்த தங்க யுகத்தைத்தான் சுகதாமம்னு சொல்கிறோம். இந்த இரும்பு யுகத்தை, கலியுகத்தை தான் துக்கதாமம்னு சொல்கிறோன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் மாயா நம்மளை மறக்க வைக்கிது. நினைவில் உட்கார வைக்கக்கூடிய பழக்கம் இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன்னா முழு நாளும் நினைவிலே இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற. அதனால தான் சென்டரில் வரும்பொழுதாவது அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது உட்காருங்க அப்படின்னு யோகத்தில் உட்கார வைக்கிறாங்க. முரளி எடுக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம், எடுத்தப்புறம் அரை மணி நேரம்ன்ட்டு. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நினைவில் இருக்க மாட்டுறாங்க வெளில போனதுக்கப்புறம். அதனால் இங்கே உட்காந்து நினைவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கப்படுது. நினைவில் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் பாபா கொடுக்கிறார், பல யுக்திகளை கொடுக்கிறார் அந்த நினைவு பக்காவாக ஆகிறதுக்காக. நாம் பாபாவுடைய நினைவில் இருக்கிறதன் மூலமாக சதோ பிரதானமாக ஆகணும். பாபா நினைவில் இருந்து இருந்து சதோ பிரதானம் ஆகணுங்கிற லட்சியத்தில் உட்காரணும். சும்மா நினைக்கிறது இல்லை. கடையில் சும்மா உட்கார சொன்னால் தூக்கம்தான் வரும். கடையில் வியாபாரம் ஆகுது, வருமானம் ஏறுதுன்னா நடு ராத்திரி ஆனாலும் அவனுக்கு தூக்கம் வராது, பசி வராது, தாகம் வராது. அந்த அந்த கண்ணு முன்னாடி பலனை பார்க்குறான். அது மாதிரி இந்த நினைவுக்கான பலன் என்ன? சதோப்பிரதான உலகத்தின் அதிபதி ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் சதோப்பிரதானம் ஆகிட்டு இருக்கிறேன், சதோப்பிரதானம் ஆக ஆக சொர்க்கத்தின் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நினைக்கணும் அந்த போதையோட. ஸோ எவ்வளவு ஃபஸ்ட் கிளாஸான உண்மையான வழியை சொல்லி கொடுத்துருக்கார் சதோப்பிரதானம் ஆகிறதுக்கு. நினைக்கணும் அவர், அவ்வளவுதான். அவர் என்னவா இருக்கிறார் நினைவு பண்ணுங்க, அவர் என்ன பண்ணுறார் நினைவு பண்ணுங்க, என்னவா என்னை மாத்துறார் நினைவு பண்ணுங்க. எவ்வளோ இருக்கிறது நினைக்கிறதுக்கு. அந்த ஒருவர் தான் பதித்த பாவனர். அவர் தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறார். குழந்தைங்க பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது அமைதியாக இங்கே உட்காடுறீங்க. நினைவு இருக்கும்போது தான் அமைதி வரும்.
உங்களுடைய புத்தி எங்கேயாவது அலைப்பாஞ்சிட்டு இருந்துச்சுன்னா எப்படி அமைதியில் இருப்பீங்க? அப்போ அசாந்தியில் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வெளியில் போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. உங்களுடைய புத்தி எப்பெல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குதோ அந்த நேரத்தை எல்லாம் வீணாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பாவங்கள் எதுவுமே அழியலைன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை, வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி பாவம் அழியும்? பாவம் சேரதான் செய்யும். பாவம் இந்த உலகத்தினருக்கு பாவத்தை எப்படி அழிக்கிறதுனே தெரியல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயமாக இருக்குது இல்லையா? கங்கைக்கு போகிறாங்க, காவிரிக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. இதன் மூலம்லாம் பாவம் அழியுமா என்ன? பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ண தான் பாவம் அழியும். என் ஒருவனின் நினைவில் மூழ்கி இருங்கள்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ எவ்வளவு நேரம் நினைவுன்ற நூல் பாபாவோடு இணைக்கப்பட்டு இருக்குதோ அதில் தான் வெற்றி இருக்குதுன்ற. நினைக்கிற நேரம் ஃபுல்லாக வெற்றி தான். அளவற்ற வருமானம் சேமிப்பாயிட்டு இருக்குது. ஆனால் உங்களுடைய புத்தி ஸ்லைட்டாக அங்கே இங்கேன்னு அசைஞ்சா கூட அந்த நேரம் வேஸ்ட் ஆகிடுது, பலனற்றதாக போயிடுது அந்த நேரம். பாபாவுடைய கட்டளை என்ன? குழந்தைகளே என்னை நினைவு பண்ணுங்க. என்னை நினைவு பண்ணாத நேரமெல்லாம் பழத்தை இழக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அதனால் என்ன கிடைக்கும்? சதோபிரதானமாக சீக்கிரமாக ஆக முடியாமல் போயிடும். பிறகு அதே பழக்கமாயிடும். மீண்டும் மீண்டும் அதே தமோபிரதான குணத்தை வெளிப்படுத்துவீங்க, தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செஞ்சீங்கன்றது ஆத்மாவுக்கு ஞாபகம் இருக்கும். சில மனிதர்கள் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பாபான்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறாரு, பொய் சொல்லாத குழந்தை, நீ பண்ண நல்லது வேணால் நீ மறந்துருப்ப, ஆனால் நீ செஞ்ச பாவம் 3-4 வயதிலிருந்தே நீ செய்த பாவம் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கும்ன்ற. யோசிச்சு பாருங்கள், பாவங்கள் ஞாபகம் இருக்காது. குறிப்பாக காமம் சம்பந்தப்பட்ட பாவம் சத்தியமாக மறக்கவே மறக்காது சாகிற வரைக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் போக போக பாவம் செய்கிறதோடு ஒப்பிடும்பொழுது ஆரம்பத்தில் அந்தளவுக்கு பாவம் செஞ்சுருக்க மாட்டீங்க. குழந்தையாக இருக்கும்பொழுது பெருசாக தான் நிறைய பாவம் செய்வோம். நாளுக்கு நாள் உங்களுடைய கண்கள் கிரிமினல் ஆகிட்டே இருக்குது இல்லையா? இச்சையாக பார்க்குறாங்க. ஸோ முதலெல்லாம் சின்ன பெண்களை மட்டும்தான் பார்ப்பாங்க, வயசு கொலருன்னுவாங்க. இப்போ வயசு வித்தியாசம் இல்லாமல் பார்க்குறாங்க. பாட்டியானாலும் பார்க்குறாங்க, குழந்தையாக இருந்தாலும் பார்க்குறாங்க இச்சையாக. திரேத்தா யுகத்தில் 2 கலைகள் குறையுது. நிலா இருக்குது இல்லையா வானத்தில், அது 2 கலைகள் குறையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போ முழு கலைகள் இருக்குதோ, அதாவது பௌர்ணமி அப்போ 16 கலைகள் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லுவோம். சூரியனுக்கு அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா சூரியன் எப்போவுமே குறையிறது கிடையாது. அதனால தான் பாபாவை சூரியனோட ஒப்பிடுறோம். ஞானச்சூரியன், கலைகள் குறைவதே கிடையாது. ஆனால் நிலவை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துக்கான விஷயம் இல்லை. 1 மாதத்தில் அமாவாசை 15-16 நாள்லேயே பௌர்ணமி அமாவாசை ஆகிடும். அப்புறம் மறுபடியும் அடுத்த 15 நாளில் அமாவாசை பௌர்ணமி ஆகிடும். இங்கே 5000 வருடத்தின் விஷயம்ன்றார்.
இல்லை 5000 வருடம் ஆகுது நாம் அமாவாசை ஆகிறதுக்கு, எல்லா கலையும் இழக்கிறதுக்கு. அடுத்தது மீண்டும் அனைத்து கலைகளில் நிரம்புறதுக்கு ஒரு நொடி தான் ஆகுதுன்றார். சங்கமயுகம் ஒரு நொடி மாதிரி, ஒரே பிறவி. ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. பிறகு நீங்கள் நினைவு யாத்திரையில் ஏறுறீங்க. பிறகு நீங்கள் ஏறுவதற்கான நினைவு செய்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் போயிடும் சத்தியுகத்தில். ஸோ இப்போ மட்டும்தான் நாம் நினைவின் மூலமாக இந்த ஏணிப்படியில் ஏறணும். தங்க யுகத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர ஆரம்பிப்போம். ஒருவேளை தங்க யுகத்திலையும் உங்களுக்கு இந்த நினைவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறங்கவே மாட்டீங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு நினைக்கிறது ஈஸி, மாயா வேறு கிடையாது. அதனால தான் அங்கே இந்த நினைவு எப்படி பண்ணணும்னு தெரியாது, இந்த ஞானம் அங்கே ஞாபகம் இருக்காது. நாடகப்படி எல்லாருமே கீழே இறங்கி தான் ஆகணும். அதனால தான் சொர்க்கத்தில் யாரும் பாபாவை நினைக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக இறங்கி ஆகணும். இறங்கினா தானே பாபா வந்து மீண்டும் ஏறுவதற்கான வழியை, நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ பாபா சங்கமயுகத்தில் வந்து எப்படி ஏறும் கலை தொடங்குதுன்னு கற்றுக் கொடுக்குறார். பாபாவை நினைக்க நினைக்க உங்களுக்கு ஏறும் கலை, பாபாவை நினைக்காமல் இருக்கும் பொழுதெல்லாம் இறங்கும் கலைன்னு புரிஞ்சுக்கணும். நாம் சுகதாமத்திற்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ சொர்க்கத்துக்கு போகணும், அதனால் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னை நினைவு செய்கிறதன் மூலமாக சதோப்பிரதானமாக ஆகிடுவீங்க. நினைக்க நினைக்க நாம் சதோப்பிரதானமாக ஆகிடுவோம். சதோப்பிரதானம் ஆனால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால தான் பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணுங்க. சதோப்பிரதானம் ஆகிறதுக்கும் வேறு வழி இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் வேறு வழி இல்லை, எல்லாத்துக்கும் நினைவு தான். ஸோ அந்த நினைவு எது பண்ணுது? ஆத்மா நினைக்குது. எதை நினைக்குது? 3 கால ஞானத்தை நினைக்குது. இதோடைய நினைவாக தான் ஆத்மா இருக்கிற நெத்தியில் 3 பட்டையை போடுறோம். 3 கால ஞானம் நாம் நினைவில் வச்சுருக்கிறதுடைய நினைவாக. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நினைவின் மூலமாகத்தான் நம்ம சதோப்பிரதானமாக தேவதையாக மாறுறோம். இந்த உலகத்திலிருந்து நீங்கள் முற்றிலும் தனியாக இருக்கிறீங்க, விலகி இருக்கிறீங்க. சொர்க்கமே இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு தயாராகிற நீங்களும் இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்களாகத்தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வெறும் 5000 வருஷத்து விஷயத்தை மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடம் ஒரு கல்பத்துக்குன்னு சொல்லிட்டதுனால இந்த விஷயமெல்லாம் மறந்து போச்சு. சொர்க்கமாக இந்த பாரதம் இருந்ததே மறந்துட்டாங்க. இப்போ நமக்கு சொர்க்கம் ரொம்ப சமீபத்தில் தெரியுது. ஏன்னா நமக்கு காலம் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது, சொர்க்கம் வரப்போகுது. நினைவு யாத்திரையில் குறை இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலன்றதுக்காக நேரம் இருக்குமா? நாம் கண்டினியூஸாக பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நினைவு யாத்திரை இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இல்லைன்றது தான் உண்மை. ஸோ நாடகத்தின்படி எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுக்குறோம். ஒருவேளை மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் சேவையை செய்யறதில்லைன்னு அர்த்தம். ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கணும். என்ன செய்தியை?
கடவுளே வந்து சொல்கிறார், நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய் அப்படின்னு சொல்கிறாருன்ற செய்தியை கொடுக்கணும். அதன் மூலமாக தூய்மையாகி தூய்மையான சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லணும். கீதையை படிப்பவர்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள். நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கன்றது கீதையில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய வாக்குன்னு சொல்லிட்டாங்க, சிவபகவான்னு சொல்லலை. அப்போ அவங்க யாரை நினைப்பாங்க? அவங்க சிவனுக்கு பூஜை செய்தால் கூட பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு கரெக்டான ஞானத்தை அவங்க அடையிறது கிடையாது. இந்த நேரத்தில் நமக்கு கடவுளுடைய கட்டளை கிடைக்குது. இதுக்கு முன்னாடி மனிதர்களுடைய வழிமுறை தான் கிடச்சதே தவிர கடவுளுடைய வழி கிடைக்கல. ஸோ அப்போ கடவுளுடைய வழிக்கும் மனிதர்களுடைய வழிக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்றார். மனித வழி, மனித மனதின் வழி என்ன சொல்லுது? கடவுள் எங்கும் நிறைந்தவர், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுது. ஆனால் கடவுளுடைய வழி என்ன சொல்லுது? அப்படியெல்லாம் கிடையாது, நான் எங்கும் நிறைந்தவன் கிடையாதுன்றார். அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாரு. அதனால தான் நம்ம சொன்னால் யாரும் கேட்குறது இல்லை, என்னடா இவங்க புதுசாக சொல்கிறானுங்கன்ட்டு. பாபா சொல்கிறார், நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வரேன் அப்படின்னாலே இப்போ நீங்கள் கண்டிப்பாக நரகத்தில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எல்லா இடத்துலையும் கடவுள் இல்லை, எல்லா இடத்துலையும் 5 விகாரங்கள் தான் இருக்குதுன்றார். எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் தான் இருக்குது. அமெரிக்காவுக்கு போனாலும் இருக்குது, ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் இருக்குது, இந்தியா வந்தாலும் இருக்குது. இந்த உலகமே விகார உலகமாக இருக்குது. அதனால தான் உங்களை நிர்விகாரி ஆக்கிறதுக்கு வரேன். இந்த எல்லாம் விகாரிகள் ஆயிடுச்சுன்னா உலகம் என்ன ஆகுறது? அது அழியும். ஆனால் கொஞ்சம் பேரையாவது காப்பாற்றணும்ல, அதுக்கு தான் நிர்விகாரி ஆக்கிறதுக்காக பாபா வரார். யார் நேரடியான குழந்தைகளாக பாபாவுக்கு மாறுறாங்களோ அவங்களால விகாரம் கொண்டிருக்க முடியாதுன்றார். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் பாபா இப்படி சொல்லுவார் யோசிச்சுப்பாங்க. குழந்தைங்க மேலே எவ்வளோ, நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கோங்க. என் குழந்தைக்குள்ளே விகாரம் இருக்காதுப்பான்றார். விகாரம் இருந்தால் அது என் குழந்தை இல்லைன்னு வேறு, அது வேறு விஷயம் இல்லை. என் குழந்தைங்களுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாதுன்றார். அப்படி நான் வளர்த்து இருக்கிறேன். பாபா அப்படி தான் நான் வளர்க்குறாரு. ஆனால் நீங்கள் அப்படி வளர்ந்துட்டீங்களா? பாபாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறீங்களா? மனிதர்கள் ராவணனுக்கு 10 தலையை காட்டி இருக்கிறாங்க. ராவணனுடைய உலகத்தில் விகாரமே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ராவணனுடைய வேலையே என்ன? அழகான பெண்களை கடத்திட்டு போகிறது தான், ராமாயணத்தின்படியே, வேதவதியை, சீதையை. ஸோ அதுதான் இது ராவண ராஜ்யம். 5 விகாரம் ஆணிடம், 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள 10 தலை தான் இந்த ராவணன். இப்போ ராவண ராஜ்யத்தில் விகாரம் இல்லாமல் எப்படி இருக்கும்? இது ராவண ராஜ்யம். எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரம் இருக்குது. கண்ணதாசன் ஒரு பாட்டில் இருக்குமே, அழகான பெண்ணை படைத்தான், அத்தனை பேர் கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான்னு வருது பாருங்கள். ஸோ விகாரங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தங்க யுகத்தில் தான் ராமராஜ்யம். அங்கே தான் விகாரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் மனிதர்கள் எவ்வளவு துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய உடம்பு என்ன பாடுபடுது யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நெஞ்சம் நோயாக வருது ஒவ்வொருத்தருக்கும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா உடம்பு ஒரு ஜாயிண்ட்டும் கழல ஆரம்பிக்குது, மூட்டுக்கு மூட்டு வலி. இது துக்கதாமம். சுகதாமத்தில் உடம்புக்கு எந்த நோயும் எந்த துக்கமும் வராது. இங்கே பாருங்கள், எத்தனை ஆஸ்பத்திரி கட்டினாலும் ஆஸ்பத்திரி ஃபுல்லாகிடுது. கொரோனா டைமில் ஆஸ்பத்திரியில் இடமே கிடைக்கல, ஆஸ்பத்திரிக்கு வெளியிலே இறந்து கிடக்கிறாங்க.
இந்த மாதிரி இடத்த போய் சொர்க்கம்னு ஒன்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய தப்புன்றார். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு புரிய வைங்க. மற்றபடி நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற படிப்பெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது கிடையாது. ராமாயணம் மகாபாரதம்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய படிப்பு கிடையாது. ஸோ அங்கே நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, அடுத்தது வேலைக்கு போகிறீங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை, பாபா வந்துட்ட செய்தியை, பாபா சொன்ன செய்தியை கொடுக்கணும். பாபா மட்டுமே இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரே ஒரு பாபா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அப்போ அவருக்கு குழந்தையாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் அவருக்கு உதவி செய்யணும் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு. யார் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆசிரியர்கள்னு சொல்லப்படுது. யார் கம்மியாக புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் மாணவர்கள்னு சொல்லப்படுது. அப்படி என்ன அர்த்தம்? புத்திசாலி ஆகிட்டாங்கன்னா அவங்களால ஞானத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. மாணவர்கள் புத்தி கம்மியாக இருக்கிறதுனால ஞானத்தை கொடுக்கறதில்ல. ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகணும். எல்லோருக்கும் நீங்கள் செய்தியை கொடுக்கணும். கேளுங்க, உங்களுக்கு கடவுளை பற்றி தெரியுமா? அவர் தான் எல்லாருடைய அப்பா தெரியுமா? ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே அப்பாவை பற்றி அறிமுகத்தை கொடுக்கறது தான். ஏன்னா யாருக்குமே அதுதான் தெரியாது. நிலவை பற்றி தெரியும், சூரியனை பற்றி தெரியும், செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரியும், எல்லாத்த பற்றியும் தெரியும். ஆனால் சொந்த அப்பாவை பற்றி யாருக்கும் தெரியல. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர்ன்றது யாருக்கும் தெரியல. ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மை ஆக்கிறவர் அவர்னு யாருக்கும் தெரியல. ஒட்டுமொத்த உலகமும் ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தது. அப்பொழுது பாரதம் மட்டும்தான் இருந்தது. மற்ற எந்த தர்மத்தினரும் நாங்கள் புது உலகத்துக்கு போனோம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? தங்களுக்கு முன்னாடி யாரோ இருந்திருக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க. கிறிஸ்து கண்டிப்பாக யாருடைய உடம்புலேயோ பிரவேசமாகி இருப்பார் இல்லையா? அப்போ கிறிஸ்து வருவதற்கு முன்பே இங்கே மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, என்ன மாதிரி பாயிண்ட்டு இல்லையா? கிறிஸ்து வராருன்னா அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடி மனிதன் இருந்தால் தானே அவங்க உடம்புக்குள்ளே பிரவேசமாக இருக்க முடியும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி வேறு தர்மம் இருந்ததுன்னு நிரூபணம் ஆகுது. மற்ற மனிதர்கள் இருந்தாங்கன்னு நிரூபணம் ஆகுது. கிறிஸ்து 2000 வருஷம் ஆகுது. கிறிஸ்துவுக்கு 3000 வருடம் முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருந்ததுன்ட்டு பைபிள்லே சொல்லப்பட்டிருக்குதான். அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிறகு தான் வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வரலன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பிரம்மா உடலில் பிரவேசமாகி பாபா புரிய வைக்கிறார். ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கடவுளே இந்த பிரம்மா உடம்புல வந்திருக்கிறாருன்னு யாருமே நம்ப மாட்டுறாங்க. அது எப்படிப்பா அவ்வளோ பெரிய கடவுள், எப்படிப்பா இவர் சாதாரண மனுஷன் உடம்புல எப்படிப்பா வருவார்? ராகவேந்திரர், வள்ளலார், விவேகானந்தர் உடம்புலலாம் வராமல் ஒரு வைர வியாபாரி உடம்புல எப்படி வருவார் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பிராமணர்கள் கண்டிப்பாக தேவையாச்சே. பிரம்மா இல்லாமல் பிராமணர்கள் எங்கேருந்து வந்தாங்க? பிரம்மா வாய் வழியாகத்தான் பிராமணர்கள் உருவாகிறாங்க. பிரம்மாவுக்கு அப்பா இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா உலகத்துக்கே அப்பா பிரம்மா. அப்போ அவருக்கு அப்பாவாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ஆக்சுவலாக அவருக்கு லௌகீக அப்பா கிடையாது பிரம்மாவுக்கு. மற்றபடி சிவன் எல்லோருக்கும் அப்பா, அது ஆத்மாவுக்கு. அனைத்து உடல் கொண்ட மனிதர்களுக்கும் அப்பா பிரம்மா தான்.
அவர் தான் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா ஆதிப்பிதா. அவருக்கு ஸ்தூல தந்தை கிடையாது. சிவபாபா வந்தவுடனே அவரை குழந்தையாக்கிறார். அவர் மூலமாக நம்மை படைக்கிறதுனால நம்மை அவருடைய குழந்தையாகவும் அல்லது நமக்கு பிரம்மாவும் தந்தையாகிறார். ஆனால் அவருக்கு தந்தை கிடையாது, அலௌகிக்க தந்தை கிடையாது. இல்லை, நமக்கு தான் 3 அப்பா. ஒன்று சிவபாபா, இன்னொன்று லௌகிக தந்தை, இன்னொன்று பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவுக்கு அலௌகிக்க தந்தை கிடையாது. லௌகிக தந்தையும் கிடையாது. ஏன்னா பிரம்மா ஒரு லௌகிக அப்பாவுக்கு பிறக்கலை. தாதா லேக்ராஜ் வேணால் லௌகிக அப்பாவுக்கு பிறந்திருக்கலாம். பிரம்மாவா எப்போ பிறக்கிறார்? சிவபாபா பிரவேசமாகி தான் பிறக்கிறார். ஸோ அப்போ லௌகிக தந்தைக்கும் பிறக்கல. அப்போ லௌகிக தந்தையும் அவருக்கு கிடையாது. வேறு யாரும் இதை இவ்வளோ அழகாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஸோ அந்த பிரம்மா இன்னைய வரைக்கும் உலகத்தை படைத்தவர்னு நினைவு செய்கிறாங்க. அவர் அனைத்து பிரஜைகளின் தந்தையும் கூட. அதனால்தான் பிரஜாபிதா பிரம்மான்றோம். அதே மாதிரி நிராகார சிவத்தந்தையை பற்றி கூட பேசுகிறீங்க. அவருக்கு அப்பா யார்? அதே மாதிரி ஸ்தூல பிரஜாபிதா பிரம்மாவுக்கு தந்தை யார்? சிவபாபாவுக்கு யாருமே தந்தை கிடையாது. அவரை யாராவது தத்தெடுத்துருக்குறாங்களா? பிரம்மா பாபாவுக்காவது சிவபாபா தந்தை. ஏன்னா சிவபாபா பிரம்மா பாபாவை தத்தெடுக்கிறார். மற்றபடி சிவபாபா விஷ்ணுவை தத்தெடுத்தார்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரம்மாவைத்தான் சிவபாபா தத்தெடுக்கிறார். இந்த பிரம்மா பிறகு விஷ்ணுவாக மாறுறார். ஸோ விஷ்ணுவை பாபா தத்தெடுக்கிறது கிடையாது. மற்றபடி சங்கரருக்கோ எந்த பாகமும் கிடையாது. பிரம்மா விஷ்ணுவாகவும் விஷ்ணு பிரம்மாவாகவும் மாறுறாங்க. இது 84 பிறவிகளின் சக்கரம். சங்கர் எங்கேருந்து வந்தார்? பிரம்மா விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணு 84 பிறவி கழித்து பிரம்மாவாகிறாரு. 2 பேரும் பூமியில் தான் இருக்கிறாங்க. சங்கர் எங்கேருந்து வந்தார்? அவருடைய படைப்பு எங்கே? இங்கே இருக்கிறது பிரம்மாவுடைய படைப்பு அல்லது சிவபாபாவுடைய படைப்பு. சங்கருடைய படைப்பு எங்கே? அவர் சிவபாபா தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. மற்றபடி பிரம்மாவுடைய படைப்புகளோ மனிதர்கள். சங்கர் எங்கே உருவாகிறார்? அல்லது சங்கர் எதை உருவாக்குறார்? சங்கரருடைய படைப்பு தான் என்ன? இந்த மனித சிருஷ்டி ஒன்றும் சங்கர் மூலமாக படைக்கப்படலை. ஸோ பாபா இதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் இல்லையா? சங்கர் பக்தி மார்க்கத்தில் சங்கரரை தான் சிவன் நினச்சிட்ருக்குறாங்க. அந்த கழுத்தில் பாம்பு போட்டிருக்கிறவரை. அவருக்கு இங்கே பாகமே கிடையாது. அவர் சூக்ஷ்மாதனத்தில் தான் இருப்பார். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரானா அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. அது ஒரு காட்சி தான். பிரம்மா யோகத்தில் உச்சத்தை அடையும் போது அவரை சங்கர்னு சொல்லலாம். மற்றபடி தனியாக சங்கர் கிடையாது. சங்கர் மூலமாக உலகம் படைக்கப்படலை. பிரம்மா மூலமாக தான் உலகம் படைக்கப்படுது. பிரம்மா எங்கே இருக்கிறாரு? இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கிறார். ஸோ ஸ்தூல உலகத்தில் இருக்கும்போது தான் படைப்புக்கான ஞானத்தை பாபா கொடுக்கிறார். அதனால் பிரம்மா மூலமாகத்தான் படைக்கப்படுது. அதே மாதிரி பிரம்மா மேலே அவ்வியக்தமான பிறகும் ஞானத்தை கொடுக்கிறார். அது ஆக்சுவலாக ரிவிஷன் தான் பாபா சொல்கிறார். அப்போவும் அவர் பிரம்மா தான். எப்போ அந்த யோகத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்களோ, நான் ஆத்மா ஒரு பரமாத்மா, அதை தவிர எந்த நினைவும் இல்லையோ, அந்த அளவுக்கு யோக நிலை அடைந்தால் அதுதான் சங்கர் நிலை. அது பிரம்மா மட்டும் இல்லை, நம்ம எல்லோருமே அந்த நிலையை அடைவோம், கர்மாதித்த நிலை. ஸோ இந்த அனைத்து ரகசியங்களையும் பாபா புரிய வைத்தாலும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் திரும்ப திரும்ப மறந்துடுறீங்க.
அதனால்தான் கண்காட்சியில் உங்களால் இதையெல்லாம் புரிய வைக்க முடியறது கிடையாது. ஏன்னா எல்லாருடைய புத்தியும் வரிசைக்கிரமமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு ஆசிரியருடைய பாடத்தை நன்றாக தாரணை பண்ண முடியும் உங்களால். இது எல்லையற்ற படிப்பு. எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதற்கேற்ப வரிசைக்கிரமமாக நீங்கள் பதவியை அடையிறீங்க. இல்லை, இந்த படிப்பு ஒரு கடல், இந்த கடலையே குடிக்கணும். நீங்கள் அந்த படித்ததை நல்லா தாரணை பண்ணணும். அந்த அளவுக்கு உயர்ந்த பதவின்றார். ஸோ மனிதனை தேவதை ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு ஞானத்தை தான் பாபா கொடுக்குறார், ஒரே ஒரு படிப்பு தான். ஆனால் இந்த படிப்பை வைத்து தான் சூரிய வம்சமும் உருவாகுது, சந்திர வம்சமும் உருவாகுது, பிராமண குலமும் உருவாகுது. இதுவும் உங்கள் புத்தியில் நுழையணும். நான் என்ன பதவி அடைவேன் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருக்கணும். நான் இப்போ செய்கிற முயற்சிக்கு என்ன பதவி அடைவேன்? நாராயணன் ஆகிறதுக்கு அளவுக்கு முயற்சி பண்ணுறேன்னா, மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணுறேன்னா, ஏன்னா மகாலட்சுமி பரிசுத்தமாக ஆகிறதுக்கான முயற்சி இப்போ பண்ணிவிட்டு அங்கே வருவாங்க. அப்போ அவங்கள திருமணம் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள தானே திருமணம் பண்ணி வைப்பார் பாபா. அதான் பாபா கேட்குறார், மகாலட்சுமியை திருமணம் செய்ய, மகான் விஷ்ணுவை திருமணம் செய்ய தயாராகிட்டீங்களா? ஏன்னா ராஜாராணி ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது, கடுமையான முயற்சி தேவை. ஏன்னா அங்கே சொர்க்கத்தில் ராஜா மட்டும் இருக்க போகிறதில்ல, ராஜாவுக்கு நிறைய வேலைக்காரிகள் இருப்பாங்க. அப்போ அந்த வேலைக்காரிகளை ஒருவராக நீங்கள் மாறிடக்கூடாது. யார் வேலைக்காரியாக மாறுவாங்க? யாராவது விரும்புவாங்களா? ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்காரி கிடைப்பாங்க. அதனால் ஜென்மத்திற்கும் வேலைக்காரி ஆகிற மாதிரி அலட்சியமாக படிக்காதீங்க. கவனம் கொடுத்து படித்து தாரணை பண்ணுங்க, தூய்மையாக இருங்க, பாபா நினைவில் இருங்க. இல்லாட்டினா ஒரு ஜென்மம் இல்லை, பல ஜென்மத்துக்கு நீங்கள் வேலைக்காரியாக பிறக்க வேண்டிடும் சொர்க்கத்தில். ஸோ அதனால் உயர்ந்தவர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். இங்கே உயர்ந்தவர் அப்படிங்கிறது தூய்மை, பாபாவுடைய ஞானத்தினால் நிரம்பி இருக்கிறது. பாபாவுடைய நினைவில் தான் உண்மையான அமைதியே இருக்குது. அதில் தான் எல்லோருக்குமே நன்மை. அதுதான் உங்களை உயர்த்துது. அமைதி, ஆனந்தம், செல்வம் எல்லாமே பாபா நினைவின் மூலமாக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ பாபா நினைவில் இருந்தால் தான் அமைதியே கிடைக்கிது. அப்படின்னும் பொழுது உங்களுடைய புத்தி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அசைஞ்சா கூட அந்த நேரம் வீணான கணக்கில் சேர்ந்துடுது, வருமானமோ ரொம்ப கம்மியாக ஈட்டப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களால் சதப்பிரதானமாக ஆக முடியாமலும் போயிடும், உங்களுடைய புத்தி இங்கேயும் அலையிறதுனால. நீங்கள் உங்கள் கைகள்னால் காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட மனசுனால் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. மனசு ஃப்ரீயாக தானே இருக்குது, அப்போ பாபாவை நினைங்க. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் சுற்றி வரலாம். சண்டே முரளியில் அதை தான் மெயினாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் சுற்றி வந்தாலும் உங்களுடைய மனம் புத்தி ஒரு பாபாவின் நினைவில் தான் மூழ்கி இருக்கணும். அதுதான் மனதுக்கான எக்ஸசைஸ், மனதை பலப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ், அனைத்து சக்திகள் நிரப்பியவராக ஆக்கிறதுக்கான எக்ஸசைஸ்னு பாபா சொல்கிறார். உங்களோட
யாராவது இருந்தாங்கன்னா உடனே புரளி பேச ஆரம்பிச்சிடக்கூடாது, இவங்க இப்படி அவங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசே இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்கள் மனசில் பதிவாயிடும். இல்லை, பாபா புரிய வைக்கிற, நீங்கள் சுற்றி சுற்றி எப்படி ஊரை சுற்றணும், சேவை செய்கிறதுக்கு சுற்றணும் அப்படின்னா, ஒரு பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டு சுற்றணும். அந்த மனநிலையில் சுற்றணும். பூசாரிகள் முழு அமைதியில் நடக்கிறாங்க. மனிதர்களாகிய நீங்கள் இந்த ஞானத்தை எல்லா நேரமும் சொல்லிகிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ சொல்லாத நேரம் ஃபுல்லாக அமைதியாக இருங்க. ஸோ சேவை செஞ்சுட்டு இப்படி நான் சேவை கொடுத்தேன், அவங்க இவ்வளோ பாவனையாக இருந்தாங்க, அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பாபா சொல்கிறார், சேவை செஞ்ச உடனே அதை மறந்துடணுன்ற. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் அமைதியாக வைத்து பாபாவின் நினைவு யாத்திரையில் ஓட ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு பாபா சொல்கிறாரு, நீங்கள் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் பாபாவுடைய நினைவிலேயே எல்லாத்தையும் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது, இல்லையா? டயர்டாக இருக்குதுன்ட்டு உட்காருவீங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு உட்காருவீங்க, அந்த நேரம் பாபா நினைவில் உட்காருங்கன்ற. உங்களுடைய சார்ட்டை பாருங்கள். பிரம்மா பாபா அவருடைய சார்ட்டை சொல்கிறார், எப்படியெல்லாம் நான் பாபாவை நினைக்க மறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் பாபாவை நினைக்க முயற்சி பண்ணுறேன், பாபா கிட்டே சொல்கிறேன், பாபா நான் உன் நினைவிலேயே எல்லா நேரத்திலையும் இருப்பேன்னு சொல்கிறேன். பாருங்கள், பிரம்ம பாபா எப்படிலாம் நினச்சார், எப்படியெல்லாம் மறக்கிறார். நான் பாபாவை நினைக்கணும்னு நினைக்கிறேன், பாபா கிட்டே சொல்கிறேன், பாபா நான் எல்லா நேரமும் உன் நினைவிலே இருப்பேன்ட்டு. அதனால் எனக்கு இந்த கொஞ்சம் இருமல் வியாதி இருக்குது, அதை எப்படியாவது சரி பண்ணிவிடு, எனக்கு கொஞ்சம் சுகரும் இருக்குது, அதையும் குறைச்சிடு அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இப்படியெல்லாம் பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் நினைவு தான், இல்லையா? ஸோ நான் என் மீது எப்படி முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நானே பாபாவை நினைக்க மறந்துடுறேன்றார். சரி, எப்படி இருமல் குறையும்? ஸோ பாபா கிட்ட நான் என்ன பேசுவேனோ அதை நேர்மையாக உங்ககிட்ட சொல்கிறேன்றார். ஸோ பிரம்மா பாபா சொல்கிறாரு, நான் உண்மையிலே பாபா கிட்ட என்ன பேசுகிறேனோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படி பாபா இந்த இருமல் குறையும் அப்படின்ட்டு. ஸோ அப்பா குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைங்களும் அப்பா கிட்ட சொல்லணும் தானே. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வெக்கம் வருது, பாபாவை நினச்சாதானே சொல்கிறதுக்கு, பாபா கூட பேசினாதானே சொல்கிறதுக்கு அப்படின்னு வெக்கம் வருது. பாபா சொல்கிறார், நீங்கள் தரையை கூட்டி பெருக்கினாலும் உணவு சமைச்சாலும் சிவபாபா நினைவிலேயே செய்யுங்க. அப்படின்னு அர்த்தம், அவர் கூட பேசிக்கிட்டே இருங்க. பாபா நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன் பாபா, அந்த மாதிரி பேசிக்கிட்டே. ஒரு நாள் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பாபா நினைவிலேயே இருக்கிறேண்ணா, பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கிறேண்ணா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. சாப்பிட ஆரம்பிக்கும்போது பாபா நான் உன் கூட மட்டும்தான் பாபா சாப்பிட போகிறேன். ஆனால் எப்படி தான் உங்களுடைய புத்தி டைவெர்ட் ஆச்சுன்னே தெரியாது. அதுமாதிரி குளிக்க போகிறீங்களா, குளிச்சுட்டு முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் பாபா நினைவிலே இருக்கிறேன், எப்போ தான் மற்ற எண்ணம் வந்துச்சுன்னே தெரியாது. ஸோ அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் பாபா சொல்கிறார், பெருக்கினாலும் உணவு சமைச்சாலும் வண்டி ஓட்டினாலும் எது பண்ணாலும் பாபா நினைவிலேயே அதை பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஸோ இந்த யுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா சமைச்சிட்டா போதாது, சென்டரில் சமைக்கிறேன், பாபாவுக்கு சமைக்கிறேன், பாபாவுக்கு சமைக்கிறேன்ற நினைவில் சமைங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை, பாவம் அழியுது, வருமானம் சேமிப்பாகுது.
ஸோ நீங்கள் நினைவில் இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஈர்ப்பு வரும் பாபாவை நினைக்கணுன்ட்டு. திடீர்னு அவங்களுக்கு பாபா ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களான்னு சொல்கிறது ஒரு பக்கம், நீங்கள் நினைவில் இருந்தாலே உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு பாபா நினைவு வந்துடும்ன்றார். எவ்வளோ பெரிய சேவை இது! எந்த அளவுக்கு நீங்கள் பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மயான அமைதியில் இருப்பீங்கன்றார். நாடகத்தின்படி ஒவ்வொருத்தருடைய பிரபாவத்தில் வந்துடுறாங்க ஒவ்வொருத்தர். ஸோ அதனால் நீங்கள் பக்கா பாபா நினைவில் இருந்தீங்கன்னா உங்கள் பிரபாவத்தில் மற்றவங்களும் வந்து பாபாவை நினைக்க போகிறாங்க. ஏன்னா நினைவு யாத்திரை ரொம்ப ரொம்ப நன்மை செய்யக்கூடியது தானே. அதனால் இதை பற்றி நீங்கள் பொய்யெல்லாம் சொல்ல தேவையில்லை. வெக்கப்படுறீங்கன்னா பாபாவை நினைங்க. நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தானே வெக்கமாக இருக்குது. நினச்சிடுங்க, நினச்சிட்டு சொல்லுங்கள். நீங்கள் உண்மையான அப்பாவுடைய குழந்தைங்க, சொந்த குழந்தைங்க. ஏன் பொய் சொல்லணும்? என்ன அவசியம் அப்பா கிட்ட பொய் சொல்கிறதுக்கு? ஸோ உண்மையாக நடக்கணும். நேற்று முரளி ஃபுல்லாக தான் சொன்னார் இல்லையா, பாபாவுக்கு உண்மையான மனமும் தூய்மையான மனமும் தான் பிடிக்குன்ற. அந்த குழந்தைங்க மேலே தான் பாபாவுக்கு ரொம்ப திருப்தி இருக்கும்னுவார். குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, ஏன் உலக ராஜ்யமே கிடைக்கிது. அப்படி இருக்கும் பொழுது 10-12 புடவைகளை சேர்த்து வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு பேராசை இல்லையா? ஸோ அது சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், லௌகீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? சென்டரில் போயும் 50-60 புடவை வாங்கி அடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காக பாபா குழந்தையானும் என்ன? இங்கே இருந்தால் கலர் கலராக வாங்குவோம், அங்கே இருந்தால் வெள்ளையாக வாங்குவோம். அதேமாதிரி செருப்பு 10 ஜோடி வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், எதுக்கு இந்த பேராசை? இந்த மாதிரி நிறைய பொருள்களை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இறக்கும்பொழுது அதுதான் ஞாபகம் வரும்ன்ற. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்கள். ஐயோ அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேனே போடவே இல்லையேன்னு ஞாபகம் வருமா வராதா? இல்லையா? புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சு இப்போ ஒரு பட்டு புடவை வாங்கி வச்சுருக்கிறீங்க, நிறையா வச்சுருக்கிறீங்க, ஐயோ கட்டி பார்க்கலையே, கண்டிப்பாக வரும். அதனால தான் அந்த உதாரணம் கொடுக்கப்படுது. மனைவி கணவன்கிட்ட வயதான காலத்தில் அந்த ஊன்றுகோலை கூட நீ பிடிச்சிட்டு நடக்காத, அதை விட்டுடு, இல்லாட்டினா கடைசியில் அந்த ஊன்றுகோல் உனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொன்னதாக கதை இருக்குது. ஆக்சுவலாக பிரம்ம பாபா கடைசி வரைக்கும் கண்ணாடி போடலையே. 96 வயது வரைக்கும் இருந்தார், கண்ணாடியே போடலை. ஏன் போடலைன்னா கண்ணாடி போட்டால் கடைசியில் கண்ணாடி ஞாபகம் வருமே அப்படின்றதுக்காக கண்ணாடி போடல. ஸோ இது பாபாவோட ஞானம் தானே, அவர் படிக்க வைக்கட்டும் அப்படின்னு இருந்தாராம். ஸோ அதுக்காக கண்ணாடி போடாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஒன்றுமே தெரிலனா பாபா ஞானமே படிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த வைராக்கியத்துக்காக சொல்கிறேன். ஸோ கண்ணாடி அத்தியாவசியம், பட் மற்ற விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது மெயினாக எல்லாத்தையும் சேர்த்து வைக்காதீங்கன்றார். ஸோ பாபா சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுன்றார். இல்லாட்டினா உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. சேர்த்து வச்சா தானே ஞாபகம் வரும். அப்போ அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கறது எல்லாமே உங்களுக்கு ஆப்பு வச்சிடும். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். பாபா கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னா 100 மடங்கு பாவத்தை சேர்த்துக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சிவபாபாவுடைய பண்டாரம் எப்போவுமே நிரம்பி தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு காசு கிடைக்காம போயிடுமோ, சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ, அந்த கவலையே வேண்டான்ற. நீங்கள் அதிகமாக தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற. ஒருவேளை ஒருத்தர் வச்சிருக்கிற எல்லாமே திருடப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்? அதே தானே ஞாபகம் வரும். அதான் பாபா சொல்கிறாரு, இப்போ ஒருத்தருது சப்போஸ்
அதாவது தேவைக்கு அதிகமாக வேணும்னு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஏன் சேர்த்து வைக்கிறீங்கன்னா, ஒரு வேளை இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் திருடப்பட்டால் கூட உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும்ன்றார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட என்ன கேரண்டி வேணும்? ஏன்னா பாபா உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்குறார், போட்டுக்க ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாரா? எவ்வளோ சூப்பர் சூப்பர் செம பாயிண்டில். இது ஆக்சுவலாக பைபிளில் வருது. இந்த ஞானம் பைபிளில் வெளிப்படும். என்ன சொல்லுவார்னா, காக்கைக்கும் குருவிக்கும் அடுத்த நாள் சாப்பாட்டை கொடுக்க தெரிந்த கடவுளுக்கு அதைவிட உத்தமமான மனிதனுக்கு இதை கொடுக்க மாட்டாரா? எதுக்கு எந்த நேரமும் எதை சாப்பிட்றது எதை உடுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இயேசு கேட்பார். என்ன மாதிரி விஷயம்? ஆனால் அதை போதிக்கிற பாதிரியார்களே இன்றைக்கி நிறைய சேர்த்து வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்கிறார். எவ்வளோ இது ரொம்ப சூப்பரான லைன் இல்லையா? உலக ராஜ்யத்தையே நான் கொடுக்குறேன், உனக்கு துணி கொடுக்க மாட்டேன்னா? ஸோ இது மறக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. ஏன்னா அவர் கேரண்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் பசியினால் சாப்பிட மாட்டீங்க, சாக மாட்டீங்க, உடுத்துறதுக்கு துணி இல்லாமல் உங்களுக்கு போகாது. ஏன்னா ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னா உங்களுக்கு துணி கொடுக்க மாட்டேன்னா? ராஜா மாதிரி துணி கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் போட்டுக்க துணி கண்டிப்பாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு காஞ்ச ரொட்டியாவது கிடைக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்காது. அந்த நேரத்திலும் உங்களுக்கு கிடைக்கும்னு அவர் கேரண்டி கொடுக்குறார். ஏன்னா நீங்கள் அவரோடையவே வாழும்போது அந்த அனுபவம் தெரியும் நமக்கு. எப்படியெல்லாம் பாபா நம்மளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறானோ அதெல்லாம் சேவை செய்யும்போது அவ்வளோ அனுபவமாகும். கண்டினியூஸாக சேவைக்கே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு தெரியும். டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா அவர் உங்களை பார்த்துக்குவார். ஸோ அதை பாபா இப்போ சொல்கிறார் பாருங்க. அதனால் ராஜ்யத்தையே கொடுக்க தெரிந்த பாபாவுக்கு உங்களுக்கு துணியை கொடுக்க தெரியாதா? அதனால் தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறேன்னு யஜ்யத்துக்கு வர காசு யார் கொடுக்குறா? பாவம் அப்பாவி பலகீனமான தாய்மார்கள் கொடுக்குறாங்க. சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக ஆசையாக உண்டியில் போடுறாங்க. ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 100 புடவை வாங்கிறதுக்கு அவங்க காசு போடுறாங்க ஏழைகள். பாபா பயங்கரமாக கேட்குறாரு, அது எவ்வளோ பெரிய பாவம். ஏழை தாய்மார்கள் கொடுத்தது அது கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் கொடுத்தது பாபா கிட்ட. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஐயோ நான் கொடுத்த காசெல்லாம் அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்களேன்ட்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்தது பாபா கிட்ட, அதுக்கான பலன் அவர் கொடுத்துடுவார். ஆனால் அந்த காசை வீணாக்குனாங்கன்னா அவங்களுக்கு பாபா பயங்கரமாக ஆப்பு வைப்பார். அதுக்கு தான் எச்சரிக்கை கொடுக்குறார். ஏழை தாய்மார்கள், ஏழையின் பங்காளன் பாபா. ஒரு பைசாவை அவங்க எவ்வளவு சேர்த்து ஒரு பைசாவாக சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பணத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. அவங்களால தான் யஜ்யம் நடக்குது. கரெக்டாக சொல்லணும்னா அவங்க தான் உங்களையே பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? அப்படி இல்லைன்னா 100 மடங்கு பாவம் உங்கள் தலையில் விடியும்ன்றார். எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்கள் இல்லையா? சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக ஒரு பைசாவாக கொடுத்தா அதை நீங்கள் புடவை வாங்கி அடுக்கிறதுலையா செலவு பண்ணுவீங்க? சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக அப்பாவி பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் ஒரு பைசாவை சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பாபா ராயலாக இருக்கிறதுன்றதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆடம்பரமாக, அதிலும் குறிப்பாக ஆடம்பரம்னு சொல்ல முடியாது, ஆனால் தேவைக்கு அதிகமாக துணியை முன்கூட்டியே வாங்கிறது, இந்த மாதிரி செலவு பண்ணலாமா? அவங்க உங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்படி இல்லைன்னா உங்களுடைய தலையில் 100 மடங்கு பாவம் சேரும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார் சென்டரில் இருக்கக்கூடிய
சகோதரிகளுக்கு நல்லது. பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்த பாபாவுக்கு நன்றி மற்றும் கலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய நினைவில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தி ஸ்லைட்டாக கூட அங்கே இங்கே அலையக்கூடாது. அப்படியே பாபானா பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஸோ உங்களுடைய வருமானத்தை சேர்த்துக்கிட்டே இருங்க பாபா நினைவில் இருந்து. உங்களுடைய நினைவு எப்படி இருக்கணும்னா அப்படியே மையான அமைதி இருக்கணும். அந்த மாதிரி சக்திசாலியான நினைவு இருக்கணும். அந்த நினைவு மற்றவர்களை நினைவு செய்ய வைக்கணும். அந்த அமைதி அவங்களையும் அமைதிப்படுத்தணும். அந்த மாதிரி சக்திசாலியான நினைவு இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்க மற்ற பிரதர்ஸோட அல்லது சிஸ்டர்ஸோட அப்படின்னா, மற்றவர்களை பற்றி புரளி பேசிக்கிட்டு நடந்துட்டு இருக்காதீங்க. அமைதியாக இருந்து நினைவு யாத்திரையில் போட்டி போட்டுட்டு இருங்கன்றார். நடக்கும்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவங்க நினைவில் இருக்கிறாங்கன்னு பேசுகிறவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அமைதியாகிடுவாங்க. அதே மாதிரி நினைவின் யாத்திரையில் சாப்பிடணும். பாபா நினைவிலேயே சாப்பிடணும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. நம்ம இப்போ நமக்கு யாரோ சீனியர் புலம்புறாங்க அப்படின்னா நீங்கள் கம்முன்னு இருந்து அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்து அமைதி கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. டக்குன்னு ஐயோ நம்ம நினைக்காமல் இருக்கிறோமேன்ட்டு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லது உங்ககிட்ட பேச மாட்டாங்க, வேறு யார்கிட்ட அது பேசுவாங்க, ரொம்ப பலகீனமாக இருந்தாங்கன்னா. செம பவர்ஃபுல்லான வரதானம் பாபா சொல்கிறாரு. நிச்சய புத்தியோடு வீண் எண்ணங்களின் வலைகளை முடிக்கக்கூடிய வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இன்னைய வரைக்கும் பெரும்பான்மையான குழந்தைகளுடைய மனசில் வீண் எண்ணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது நடக்குமா நடக்காதா, என்ன நடக்கும், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வீண் எண்ணங்கள் ஒரு சுவர் மாதிரி வந்துடுது அவங்களுக்கு முன்னாடி. அந்த சுவருக்கு அண்ணாண்ட தான் வெற்றி ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்ற. அந்த சுவர் இல்லைன்னா தானாக வெற்றி கிடச்சிடும் இல்லையா? இப்போ இந்த கடைசி நேரம் கூட என்ன ஆகுமோ, பாபா உள்ளே சொன்னார் இல்லையா, உன உலக ராஜராணியாகவே ஆக்கிற உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டேனா, சாப்பாடு போட மாட்டேனா? அப்போ ஒரு வேளை கிடைக்கலன்னா இதுதான் உங்களுக்கு தடையாக இருக்குது வெற்றி அடையிறதுக்குன்றார். மாயா இந்த மாதிரி வீண் எண்ணங்களை தான் உருவாக்குது இல்லை? நடக்கிற அனைத்து கொலைகளுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீண் எண்ணம் வந்து அது அளவுக்கு அதிகமாக போக ஆரம்பிக்கும், நெகட்டிவ் எண்ணமாக மாறிடும். ஸோ மாயை இந்த வீண் எண்ணங்களின் வலையை பின்னுது. அந்த வலையில் நீங்கள் சிக்கிக்கிறீங்க சிலந்தி மாதிரி. அதனால் குழந்தைகளே, நான் கண்டிப்பாக வெற்றி அடையிற ஆத்மான நிச்சய புத்தி இருக்கட்டும். வெற்றி என்னுடைய பிறப்புரிமைன்ற நிச்சய புத்தி இருக்கட்டும். இந்த நிச்சய புத்தியோட பலகீனமான எண்ணங்களை எல்லாம் முடிச்சிடுங்க. நான் ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிப்பா? நான் நாராயணன் ஆகலைன்னா யார் ஆவா? இதுதான் மைண்டில் ஓடணும். அப்போ வீண் எண்ணமெல்லாம் முடிஞ்சிடும். இது வர முடியுமா? விகாரத்தை விட முடியுமா? தூய்மையாக இருக்க முடியுமா? வீண் எண்ணங்களை விட முடியுமா? ஆல்ரெடி விட்டு நாராயணன் ஆயிட்டேன், எண்ணற்ற முறை ஆயிட்டேன். நேற்று சொன்ன மாதிரி எண்ணற்ற முறை செஞ்சதை திரும்ப ஒரு தடவை செய்கிறது கஷ்டமா? ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன், உங்களுடைய 3வது கண் இருக்குது பாருங்கள், ஞானம்ங்கிற 3வது கண், அது ஒரு எரிமலை கண்ணுன்றார். ஸோ எரிமலை வெடித்தா என்ன ஆகும்? அந்த ஊரில் எந்த மக்களும் இருக்க முடியாது. அந்த மாதிரி 3வது கண்ணை திறந்தீங்கன்னா மாயா சக்தி இழந்து போயிடுன்றார் அந்த செகண்டே. அதுதான் சிவபெருமான் 3வது கண்ணை திறந்தால் உலகமே அழிஞ்சிடுன்றாங்க இல்லையா? அவர் எப்பயும் 3வது கண் திறந்து தான் இருக்கிறார், நாம் தான் திறந்தில்லை. ஸோ நம்ம 3வது கண்ணை திறந்தால் இந்த பழைய உலகமே அழிஞ்சிடும் புத்தியில்.
அப்போ இந்த பழைய உலகத்தை பற்றிய விஷயத்தை தானே எண்ணத்தில் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் இந்த பழைய உலகம் அழிய போகுதுன்னு நினச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. என்றைக்கோ அழிய போகுது, இன்றைக்கி அழிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். என்றைக்கோ சாக போகிறாங்க, இன்றைக்கி செத்துட்டாங்க, அவ்வளோதான். என்றைக்கோ அபகரிக்கப்பட போகுது, இன்றைக்கே திருடிட்டு போயிட்டான், துரோகம் பண்ணிட்டான், அவ்வளோதான். அப்புறம் எங்கே மாயா வரப்போகுது? அந்த மூன்றாவது கண் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. இதில் நான் வீண் எண்ணத்தையே உருவாக்க மாட்டேன். ஏன்னா மாயாவே வீண் எண்ணம் தான் இல்லையா? வீண் எண்ணத்தின் மூலமாக தான் மாயா வரும். வீண் எண்ணம் அப்படியே டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடுறீங்க. மூணாவது கண்ணை திறந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது உள்ளது உள்ளபடி. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், போகிற வழியில் எல்லாம் அழிய தான் போகுது, எதையும் திரும்பி பார்க்காம வான்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு நீங்கள் திரும்பி கூட பார்க்கலன்னா மாயை என்ன பண்ண முடியும்? இல்லை, ஒரு அழகான பொண்ணு வந்து நிற்கிறா, ஒருத்தன் திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிட்டு இருந்தால் அவள் அழகை வச்சு அவளால் என்ன பண்ண முடியும்? திரும்பி பார்க்குறவன் தான் மயங்குவான். இவன் கண்டுக்கவே இல்லை, போயிட்டே இருக்கிறான்னா. அந்த மாதிரி தான் மாயா காமத்தின் ரூபத்தில், கோபத்தின் ரூபத்தில், பற்றின் ரூபத்தில் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பாபா சொன்ன ஞானம் இலக்கு மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியணும். ஆத்மா தெரியணும், பரமாத்மா தெரியணும், நான் போக போகிற சொர்க்கம் தெரியணும். மற்றது எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிடுச்சு. அவங்க எது சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கிற ஞானத்தை எல்லாம் நீங்கள் அப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், மாயா உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட சக்தி இருக்காதுன்றார். ஓம் சாந்தி. பவர்ஃபுல்லான முரளி, பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.